வணக்கம். சூரிய நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி. தாம்பரம் மாநகர பம்மல் வடக்கு பகுதி திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல் மற்றும் பொங்கல் விழா நிகழ்ச்சியில் புதியதாக வந்த ஒருவர் திமுக தான் எங்கள் முதல் எதிரி என கூறிக்கொண்டிருக்கிறார். திமுக ஒரு பெரிய இயக்கம். தற்போது உள்ள இளைஞர்களுக்கு தெரியாது. திமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது என அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் தாம்பரம் மாநகர பம்மல் வடக்கு பகுதி திமுக சார்பில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல் மற்றும் பொங்கல் விழா நிகழ்ச்சி பம்மல் வடக்கு பகுதி செயலாளர் ஜெயக்குமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி, மேயர் வசந்தகுமாரி, துணை மேயர் காமராஜ், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் தமிழ்மாறன், பம்மல் 1வது வார்டு மண்டல குழு தலைவர் வே கருணாநிதி, பொழிச்சலூர் ஊராட்சி மன்ற தலைவர் வனஜா தயாளன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், தலைவர்கள், துணைத் தலைவர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், மகளிர் அணியினர் உள்பட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அமைச்சர் தாமு அன்பரசன் பேசுகையில், புதியதாக வந்த ஒருவர் திமுக தான் அரசியலில் முதல் எதிரி என கூறுகிறார். திமுக ஒரு பெரிய இயக்கம் எனவும் திமுகவை அசைத்து கூட பார்க்க முடியாது என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து முதல் மதிப்பெண் எடுத்த சுரேஷ், சங்கரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையும், தமிழ்நாடு அணியிலிருந்து தேசிய அளவில் கலந்து கொள்ளும் கபடி வீராங்கனைக்கு 10,000 ரூபாய் வழங்கியும், விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு கிரிக்கெட் விளையாட்டு பொருட்கள், கால்பந்து, கேரம் போர்டு, அம்பெறிதல், கொம்புகள், சிலம்பம், குத்துச்சண்டை போட்டி உபகரணங்கள் போன்றவற்றை வழங்கியும் பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று வெற்றி பெற்றவர்களுக்கு சுழற்கோப்பைகள் வழங்கப்பட்டு வாழ்த்து தெரிவித்தார். மேலும் வருகின்ற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கழக நிர்வாகிகளுக்கு புத்தாடைகளும், பொதுமக்கள் 1000க்கும் மேற்பட்டோருக்கு பொங்கல் தொகுப்பு பைகளை வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். இதில் பல்லாவரம், பம்மல், திருநீர்மலை, பொழிச்சலூர் பகுதி கழக திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செய்தியாளர் யுவராஜ். நியூஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அதுக்குள்ள வெற்றி கொண்ட மாதிரி ஒரு சீமா பேச்சாளர் இருந்தாங்க. இப்ப பேச்சாளருக்கு அவரு கட்சிக்கு நல்ல பேச்சாளர் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணாரு. மாவட்ட வாரியாக, மண்டல வாரியாக, தமிழ்நாடு முழுவதும் மாநில வாரியாக பேச்சு போட்டி நடத்தினார். இந்தந்த தலைப்புகளை பேசணும்னு சொல்லி 15,000க்கும் மேற்பட்ட இளம் பேச்சாளர்கள் அதில் கலந்து கொண்டாங்க. அதில் 200 பேரை தேர்ந்தெடுத்து தங்கமான பேச்சாளர்கள் 200 பேரை கட்சிக்கு எடுத்து தந்திருக்கிற தலைவர் தான் உதயாவர்கள். நீங்க அவங்களாம் விட்டீங்கன்னா நமக்கு ஆளே தேவையில்லை. தேர்தல்லாம் அவங்களே ஒரு ரவுண்ட் வந்தாங்க பார்த்துவாங்க. இந்த கட்சி கம்பீரமா இருக்குது. தலைவருக்கு பக்கபலமாக இருக்கு. இந்த ஆட்சி நடத்துவதும் கட்சி நடத்துவதும் இன்னைக்கு மிகச்சிறப்பாக இரவு பகல் பாராமல் நீங்களா பார்த்திருப்பீங்க. காலையில மதுரையில் இருக்கிறாரு, சாயங்காலம் சென்னையில் இருக்கிறாரு, மறுநாள் கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு, மறுநாள் சாயங்காலம் புதுக்கோட்டையில் இருக்கிறாரு. ஆக இதுக்கு சுற்றி சுற்றி இயக்கமாக இருக்கிற ஒரு அற்புதமான இளம் தலைவர் தான் தம்பி உதயா அவர்கள். இன்னும் ஒரு 50 வருஷத்துக்கு தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை கட்டி காக்கக்கூடிய ஒரு இளம் தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார். இதை விட வேற ஒன்றும் தேவையில்லை. பத்திரிகையாளர் கேட்கிற கேள்விக்கு கலைஞரை போலவே உடனடியாக பதிலளிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். எதுக்கு பயப்படுத்தே கிடையாது. நீ பிரமாதமா பேச ஆரம்பிச்சாரு. பாத்தீங்களா இல்லையா? இன்னைக்கு அவர் இங்க மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற அமித்ஷா திட்டாரு. கண்டனம் இவருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள் தான் அவருடைய பார்வையில பட்டு இந்த கட்சி நடத்துகிற ஒரு இளம் தலைவர். இவரை தவிர இந்தியாவில் வேற யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம். அதில் இந்த தேர்தலாம் ஒரு ரவுண்ட் வந்தா போறோம். இன்னைக்கு இளைஞர்களுடைய எழுச்சி நாயகனாக இருக்கிற தம்பி உதயா அவர்கள் இன்னைக்கு லட்சக்கணக்கான கூட்டம் அவர் போய் வரும்போது அதுக்கு ஒரு பாதுகாப்போட எடுத்துருக்கு. ஆக யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டியது அப்பேற்பட்ட தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு.
இன்னைக்கு அவர் 100 நாடுகளுக்கு மேல் வாழ்ந்து நம்மையும் இந்த நாட்டையும் எதிர்காலத்திலே வழிநடத்திட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். தம்பி ஜெயக்குமார் அவர்கள் ஒரு வாரத்துக்கு முன்னே தேதி கேட்டார், நீங்க வந்து போனோம். நான் என்ன வச்சிருந்தா ஒரு மண்டபத்தை வச்சு கட்சிக்காரங்க மட்டும் இது புத்தாடை கொடுப்பான்னு நினைச்சேன். லேட்டா வந்தது காரணமே என்னன்னா, என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி 3 நிகழ்ச்சி முடிச்சுட்டு தான் நான் இப்போ 4வது நிகழ்ச்சி வரேன். அது முன்னே இளைஞரணி மாணவர்கள் கூட்டம், அதை முடிச்சுட்டு 3 கூட்டம் முடிச்சுட்டு இது 4வது கூட்டம், 5வது கூட்டம். அங்கே நிறைய இளைஞரணி சேர்ந்த தம்பிகள் நிறைய பேர் வந்துருக்குறாங்க, மாணவனில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துருக்குறாங்க. திமுக வயசு 75, பெரிய இளைஞர்கள் தெரியாது. திமுகவுடைய வயசு எவ்வளவு தெரியுமா? 75 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கிற கட்சி திமுக. ஆனா முந்தானத்து வந்தவனா எங்களுக்கு உனக்கு தான் போட்டிருக்கான் இல்லையா? நம்ம யார பார்க்கல, எவ்வளவு பேர் ஜாமாவனா பார்த்த கட்சி இந்த கட்சி. எல்லாம் எங்களுக்கு கால் தும்புக்கு சமம் பார்க்க தானே போறோம். அதனால பாரு, சிபிஐ ஒண்ணுன்னு நமக்கு சிபிஐ போட்டு கொடுத்தாங்க. இப்போ போய் அங்க உட்கார்ந்துக்கிறாங்க. அதனால வேகத்தோடு பணியாற்றுவோம். வருகின்ற தேர்தலில் எதிரியை வீழ்த்துவோம். அந்த உறுதியை தலைவர் இளந்தலைவர் உதயாவுடைய பிறந்தநாள் விழாவிலே ஏற்றுக்கொண்டு பணியாற்றுவோம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக அமைத்து தந்திருக்கிற தம்பி ஜெயக்குமார் அவர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பில் மீண்டும் நன்றி வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.